ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி. வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம். இந்த லெசன்ல இருக்க லைன் பை லைன் கொஸ்டின் ஃபுல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் கிழக்கு பகுதியில் வலிமை மிக்க அரசுகளை நிறுவியவர் யார்? பாலர்கள். மேற்கிந்திய பகுதிகளில் வலிமை மிக்க அரசுகளை நிறுவியவர் பிரதிகாரர்கள். ஜெயஸ்தம்பா எனும் வெற்றி தூண் எதை வெற்றி கொண்டதன் விளைவாக சித்தூரில் நிறுவப்பட்டது? மாலவம். அனைத்து ராஜபுத்திர இனக்குழுவும் ஒன்றிணையும் மையமாக விளங்கியது சித்தூர். 12ஆம் நூற்றாண்டில் தோமரர்கள் யாரால் வெற்றி கொள்ளப்பட்டனர்? சவுகான்கள். கிபி 647க்கு பின் ஹரியானாவில் ஆட்சி புரிந்தவர்கள் தோமரர்கள். சூரியகுல சந்திரகுல வழித்தோன்றல்கள் என கூறிக்கொள்ளும் ராஜபுத்திரர்களில் முக்கியமானவர்கள் பந்தேல்கண்டின் சந்தேலர்கள். கொஸ்டின் நம்பர் 8. வடக்கு மற்றும் மத்திய இந்தியாவின் பல பகுதிகளில் பல்வேறு ராஜபுத்திர இனக்குழுக்கள் தங்களது அரசுகளை யாருடைய மறைவை தொடர்ந்து அங்கு நிறுவிக் கொண்டது? ஹர்ஷர். யசோதவர்மன் மற்றும் ராஜபுத்திர அரசர்களின் எதிர்ப்பின் காரணமாக இந்தியாவில் இஸ்லாமியர்களின் காலம் எப்போது தொடங்கியது? கிபி 1200. 10ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதி வரை வட இந்தியாவில் பெரும் பகுதியையும் கன்னோஜையும் கட்டி ஆண்டவர்கள் ராஜபுத்திரர்கள். பிரதிகார அரசின் வீழ்ச்சி மேற்கு வங்கத்தில் யாருடைய எழுச்சிக்கு வித்திட்டது? பாலர்கள். பிரதிகார அரசியல் வீழ்ச்சி வடமேற்கு இந்தியாவில் யாருடைய எழுச்சிக்கு வித்திட்டது? சவுகான்கள். 36 ராஜபுத்திர அரச குலங்களில் சிறப்பு தகுதி பெற்றவை எத்தனை அரச குலங்கள்? 4. பிரதிகாரர்கள், சவுகான்கள், சாளுக்கியர்கள், பரமாரர்கள் ஆகியோர் எந்த குல மரபினர்? அக்னி குலம். சிந்துவின் மீது அரேபியர் மேற்கொண்ட படையெடுப்பை முறியடித்து அவர்களின் விரிவாக்க நடவடிக்கைகளை தடுத்தவர் யார்? முதலாம் நாகப்பட்டர். கன்னோஜை கைப்பற்ற மேற்கொண்ட முயற்சியில் வங்காள பகுதியில் பால வம்ச அரசரான தர்மபாலருடன் பகை ஏற்படுத்தி கொண்டவர் வத்சராஜா. ஒட்டுமொத்த வட இந்தியாவின் மேல் ஆதிக்கம் செலுத்த ஆசைப்பட்டவர் வத்சராஜா. அரேபியர்களை வெற்றிகரமாக எதிர்த்தவர்கள் பிரதிகாரர்கள். பால அரசு வம்சத்தை உருவாக்கியவர் யார்? கோபாலர். பால அரசு வம்சத்தை உருவாக்கியவர் கோபாலர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 20. கிபி 750 முதல் 770 வரையிலான ஆட்சி காலத்தில் பாலர்களின் எதிர்கால மேன்மைக்கான அடித்தளத்தை அமைத்தவர் கோபாலர். பால அரசை வட இந்தியாவில் ஒரு வலிமை மிக்க சக்தியாக உருவாக்கியவர் தர்மபாலர். பால அரசர்களில் மிக சிறந்த பௌத்த ஆதரவாளர் யார்? தர்மபாலர். பௌத்த கல்விக்கான மிக சிறந்த மையமான விக்ரமசீலா மடாலயம் யாரால் உருவாக்கப்பட்டது? தர்மபாலர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. தர்மபாலரின் மகனான தேவபாலர் பௌத்தர்களுக்கு எத்தனை கிராமங்களை கொடையாக கொடுத்தார்? 5. அடுத்து கொஸ்டின் நம்பர் 25. தர்மபாலர், தேவபாலர் ஆகியோரின் ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றில் சிறப்பு மிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் என கூறிய வரலாற்று அறிஞர் யார்? R.C. மஜும்தார். முதலாம் மகிபாலர் வாரணாசிக்கு அப்பால் தன்னுடைய அதிகாரத்தை விரிவுபடுத்த முடியாமல் போனதற்கு காரணமான தென்னிந்திய அரசர் யார்? ராஜேந்திர சோழன். வாரணாசி, சாரநாத், நாலந்தா ஆகிய இடங்களில் சமயம் சார்ந்த ஏராளமான கட்டடங்களை கட்டுவித்தவர் மகிபாலர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 28. அரேபியரின் படையெடுப்பின் போது பிரதிகாரர்களுடன் தோளோடு தோள் நின்றவர் சவுகான்கள். முதலாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு 1191. இரண்டாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு 1192. ராஜபுத்திரர்கள் எக்கலையில் சிறந்தவர்கள்? குடியிருப்பு கட்டடக்கலை. பந்தேல்கண்டில் உள்ள கஜுராகோ வளாகத்தில் மொத்தம் எத்தனை கோவில்கள் உள்ளன? 30 கோவில்கள். சமண தீர்த்தங்கரர்களுக்கும் சிவன், விஷ்ணு ஆகிய இந்து கடவுள்களுக்கும் படைத்தளிக்கப்படும் ராஜபுத்திரர்களின் கோவில் எது? கஜுராகோ கோவில். அபு குன்றின் மேல் எந்த சமயத்தை சார்ந்த கோவில் உள்ளது? சமணம். அபு குன்றின் மேல் உள்ள சமண கோவில்கள் மையத்தில் உள் குவிமாடம் எத்தனை பொதுமைய வட்டங்களை கொண்டுள்ளது? 11. அபு குன்றின் மேல் உள்ள சமண கோவிலில் உள்ள கூடம் எந்த நிற சலவை கற்களால் கட்டப்பட்டுள்ளது? வெண்மை நிற சலவை கற்கள். பாலர்கள் எம்மதத்தை பின்பற்றியவர்கள்? மகாயான பௌத்தம்.
செப்பு சிலைகளிலும் பனை ஓலைகளிலும் ஓவியங்கள் வரைந்தவர்கள் பாலர்கள். வங்க பிரிவினை நடந்த ஆண்டு 1905. வங்க பிரிவினையின் போது பெருமளவு மக்கள் பங்கேற்ற ரக்ஷா பந்தன் விழாவை தொடங்கியவர் ரவீந்திரநாத் தாகூர். இந்து முஸ்லிம் மக்களிடையே பிளவை ஏற்படுத்த ஆங்கிலேயர் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு இடர்பாடாக இருந்த விழா ரக்ஷா பந்தன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 42. கிபி 712 ஆண்டு சிந்துவின் மீது படையெடுத்த உமையது அரசின் படை தளபதி முகமது பின் காசிம். கொஸ்டின் நம்பர் 43. அரேபியர்கள் 0 - 9 வரையிலான எண்களை எங்கிருந்து கற்றுக்கொண்டனர்? இந்தியா. மேலை நாட்டினர் இந்தியாவில் கணிதம் கற்பதற்கு முன்னர் வரை அவர்கள் எதனுடைய பயனை அறிந்திருக்கவில்லை? 0. மேலை நாட்டவரும் அரேபியரும் இந்தியாவிலிருந்து கற்றுக்கொண்ட விளையாட்டு சதுரங்கம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 46. கஜினி மாமுது இந்தியாவின் மீது கொண்ட திடீர் படையெடுப்புகள் எத்தனை முறை நடந்ததாக கூறப்படுகிறது? 17 முறை. 1018 ஆண்டில் மாமுது கொள்ளையடித்த புனித நகரம் மதுரா. கஜினி மாமுது காலத்திற்கு பின்னர் கஜினியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த மன்னர் முகமது கோரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 49. வட இந்திய இந்து அரசர்கள் யாருடைய தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கினர்? பிருத்திவிராஜ் சவுகான். தன்னை டெல்லியின் முதல் சுல்தான் என பிரகடனப்படுத்திக் கொண்டவர் குத்புதீன் ஐபக். பிரதிகாரர்களும் பாலர்களும் குறிப்பாக எந்த ஊரை கைப்பற்றுவதில் தனி கவனம் செலுத்தினர்? கன்னோஜ். ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சிம்மராஜ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 53. சவுகான் வம்சாவளியின் கடைசி அரசன் யார்? சவுகான் வம்சாவளியின் கடைசி அரசன் பிருத்திவிராஜ் சவுகான். விக்ரமசீலா மடாலயத்தின் தலைவர் யார்? அதிசா. ஆஜ்மீர் நகரை தோற்றுவித்தவர் கலிஃபா. ஆஜ்மீர் நகரை தோற்றுவித்தவர் கலிஃபா. காந்தாரியா கோவில் எங்கு உள்ளது? காந்தாரியா கோவில் மத்திய பிரதேசம் உள்ளது. முதலில் இஸ்லாமிய அரசு நிறுவப்பட்டது ஆஜ்மீர். கஜினிக்கு கப்பம் கட்டிய குறுநில தலைவர் முகமது கோரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 59. சித்தூரில் ராணா மாலவத்தை வெற்றி கொண்டதன் விளைவாக ஜெயஸ்தம்பா எனும் வெற்றி தூண் நிறுவப்பட்டது. சித்தூரில் ராணா மாலவத்தை வெற்றி கொண்டதன் விளைவாக ஜெயஸ்தம்பா எனும் வெற்றி தூண் நிறுவப்பட்டது. ராஜ்பூத் எனும் சொல் ரிக்ஷா எனும் சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ராஜபுத்திர என்ற சொல்லின் பொருள் அரச வம்ச ரத்தத்தின் வாரிசு அல்லது வழித்தோன்றல். கிபி 6ஆம் நூற்றாண்டில் கூர்ஜர அரச வம்சத்தின் அடிக்கல்லை நாட்டியவர் ஹரிச்சந்திரா. 2ஆம் பால வம்சத்தை தோற்றுவித்தவர் முதலாம் மகிபாலர். 2ஆம் பால வம்சத்தை தோற்றுவித்தவர் முதலாம் மகிபாலர். ஒரு சமய நம்பிக்கையாக இஸ்லாம் எங்கு தோன்றியது? அரேபியாவில் உள்ள மெக்கா. இஸ்லாமியத்தை தோற்றுவித்தவர் இறைத்தூதர் முகமது நபிகள். ஓர் இஸ்லாமிய அரசு அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒரே நபரால் ஆளப்பட்டால் எவ்வாறு அழைக்கப்படும்? கலிஃபத். கலிஃபா என்னும் சொல்லுக்கு பொருள் என்ன? இறைத்தூதர் முகமது நபிகளின் பிரதிநிதி. ரக்ஷா பந்தன் என்னும் பண்பாட்டு மரபானது ராஜபுத்திரர்களுக்கு உரியது. பந்தன் என்பதன் பொருள் கட்டுதல். ஓகே, இன்னைக்கு பார்த்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களோட எக்ஸாம் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கொஷின் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.